கார்த்திக், வரக்கூடிய தகவல் ஒரு இடத்துல 7 பேர் அப்படின்னாங்க, இன்னொரு இடத்துல 4 பேர் அப்படின்னாங்க. நம்ம காட்சிகளில் நீங்கள் பார்க்க முடியுதுல்ல, எவ்வளோ பேர் வர எந்தெந்த ஏரியாவிலேருந்து தூக்கிட்டு போகிறாங்க, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுந்தவங்களா? ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே விஜயுடைய பிரச்சாரத்துக்காக கூடியிருந்தாங்க, எல்லாருமே ஒரே இடத்துல மயங்க விழுந்தவங்களா? நிச்சயமாக ஒரே இடத்துல அந்த விஜய் அந்த பகுதிக்கு பேசக்கூடிய இடத்துக்கு சரியா வர்றதுக்கு அவர் அந்த இடத்துக்கு 1/2 மணி நேரம் ஆனாலும் அவர் பேசக்கூடிய நிறுத்தருக்கு, அந்த வாகனத்தை நிறுத்தருக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த 1 மணி நேரத்துலதான் அந்த கூட்ட நெரிசல்ல தான் இந்த சம்பவம் விபத்தானது நடைபெற்றுச்சு. அங்குதான் பலர் கூட்ட நெரிசல் சிக்கி மயக்கம் அடைஞ்சு அங்கு அந்த கூட்ட நெரிசல் சிக்கி குறிப்பா அந்த ஜெனரேட்டர் ரூம் உள்ளிட்ட தகரங்கள், பேனர்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த பகுதியில விழுந்தாங்க. அங்குதான் அந்த குழந்தைகளை விழுந்தாங்க. ஒரு சிலர் நம்மிடம் சொல்லும் போது 50க்கும் மேற்பட்டவர்கள் மேலே அவங்க மேல விழுந்து நடந்து எந்திரிச்சு ஓட சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படிதான் அந்த கூட்டத்துல வெளியே தப்பிச்சு வந்தோங்கிற மாதிரி ஒரு தகவலை நமக்கு சொன்னாங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒரு மருத்துவமனையில மட்டும், அதாவது அந்த கூட்டம் நடந்த இடத்திலேயே பாத்தீங்கன்னா 2 தனியார் மருத்துவமனைகள் இருக்காங்க. அந்த தனியார் மருத்துவமனைகள் அவசர சிகிச்சைகள்ல 10க்கும் மேற்பட்டோர் அங்க அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தவுடன் வரிசையாக மாணவர்களுக்கு கூடிய 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தற்போது அந்த பகுதிக்கு அங்கிருந்து அந்த தனியார் மருத்துவமனை அவசர சிகிச்சையில எல்லாரும் இருக்கிறதுனால தனியார் மருத்துவமனை குறிப்பிட்ட ஒரு படுக்கைகள் தான் இருக்கும். அப்படின்னு இருக்க போது அங்கு அந்த கூட்டம் நிரம்பியவுடன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மருத்துவமனையும் தற்போது 10க்கும் மேற்பட்டவர் இருக்காங்க. எல்லாருமே அவசர சிகிச்சையில் இருக்காங்கிறதா நமக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறதா நமக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சை அதன் பிறகு அவர்கள் மீண்டு வருவது குறித்தான நமக்கு செய்தி தான் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. ஆனால் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை 50க்கும் மேற்பட்டதை கண்டிப்பாக உறுதிப்படுத்த முடியும். ஆனால் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட பாத்தீங்கன்னா அவங்களே 5க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கான சிகிச்சைகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி காயமடைஞ்சது, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கால்வாயில விழுந்தவங்க, காயம்பட்டவங்க, அவங்களுடைய எண்ணிக்கைகள்லாம் நமக்கு இனிமேல் தான் கிடைக்கப்படும். ஆனால் தற்போது களத்துல காவல்துறை இறங்கியிருக்காங்க. மாவட்ட எஸ்பி சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க ஒழுங்குபடுத்தும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. சனிக்கிழமை என்பதால் இங்க போக்குவரத்து ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் பட்சத்துல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிக விரைந்து காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இன்றைய முக்கியமான அவர்களுடைய கதாபாத்திரத்தை மேற்கொண்டு அவர்கள் வேகமாக பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கான உயிரை காப்பாற்ற வேண்டும், சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக அந்த ஒளிபெருக்கி மூலமா வழி விடுங்கன்னு சொல்லிட்டு செல்லக்கூடிய காட்சி, காவல்துறை அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க காட்சி, மருத்துவமனையில மருத்துவர்கள், செவிலியர்கள் உடனடியாக வரக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிற காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் தமிழர் வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சாலை எங்கும் ஆம்புலன்ஸ் சத்தம், சாலை எங்கும் ஆம்புலன்ஸ் ஓடுகிறது. மருத்துவமனை எங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கார்கள், சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிதான் தற்போதைய கரூர் நிலவரமானது காணப்படுகிறது. கரூரில் இப்போ ஆம்புலன்ஸ் சத்தமும் கதறலும் மட்டும்தான் கேட்குது அப்படின்னு களத்திலிருந்து செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல். 5 குழந்தைகளுக்கு மேலே மயக்கம், சிலருடைய குறிப்பாக ஒருவருடைய நிலை கவலைக்கிடம் அப்படின்ற செய்தியே வருது. இதை தாண்டி 30க்கும் மேற்பட்டோர் குறைஞ்சது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. நம்ம பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் விஷுவல்ஸ் நமக்கு அந்த குழந்தையெல்லாம் பார்க்குறப்போ அந்த குழந்தை மயக்கம் அடைஞ்சு அந்த உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நடுக்கத்தோடு இந்த காட்சிகளை பதிவு செய்கிறதா செய்தியாளர் சொன்னார். ஏன்னா களத்திலிருந்து பார்க்கக்கூடியவங்க அவங்க, அதனுடைய ரியாலிட்டி விர்ச்சுவல் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். காவல்துறை தூக்கிட்டு வந்த அந்த குழந்தை தான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் கிடத்தப்பட்ட பிறகும் கூட அந்த குழந்தை மயக்கத்தோடயே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரச்சாரம் நடந்த இடத்துல இருந்து இந்த கூக்குரல், இந்த அழுகை, இந்த ஆம்புலன்ஸ் சத்தம் ஓய்ந்த பாடில்லை. எல்லாருமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நலமோடு வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டலாம். ஆனால் நிலைமை என்ன அப்படின்றது அஃபிஷியலாக சொல்வதற்கு இன்னும் சில நிமிடங்கள் ஆகும் அப்படின்றாங்க.